ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்று 3 தொகுதியில் பாலுவுடைய பெயர் பரிசீலனை செய்யப்பட்டது. கோகுல், நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திரு கே பாலு அவர்கள் நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளராக பாஜக கூட்டணியில் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த கூட்டணி சார்பாக என்ன அரக்கோணம் தொகுதிக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்க விரும்புறீங்க? எப்படி இந்த பாஜக பாமக கூட்டணியை மக்கள்கிட்ட கொண்டு போக போறீங்க? நல்ல இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை வழங்கிய எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அரக்கோணம் தொகுதியில் என்னை நிறுத்தியிருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை இதை ஒரு சரியான ஒரு வாய்ப்பமாக தருணமாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால் அரக்கோணம் தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் மக்கள் செல்வாக்கை இழந்து பணபலத்தை மட்டுமே நம்பி அந்த தொகுதியில் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தேர்வு நடைபெறுகிற போது ஜெகத்ரட்சன் அவர்கள் எனக்கு அரக்கோணம் வேண்டாம், அந்த பகுதி மக்களுக்கு நான் எதையும் செய்யவில்லை, மீண்டும் அங்கே சென்றால் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு வேலூர் ஆரணி போன்ற வேறு தொகுதிகளை கொடுங்கள் என்று தலைமையிடம் கேட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அரக்கோணம் வேண்டாம் என்று சொன்ன ஜெகத்ரட்சகனுக்கு மீண்டும் அரக்கோணம் பகுதியினுடைய வாக்காளர்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வியை நான் அவர்களிடம் எழுப்புவேன். அந்த தொகுதியில் அடிப்படை தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி அந்த என்னுடைய பிரச்சாரத்தை தேர்தல் வியூகத்தை நாங்கள் வகுத்துக் கொள்வோம். இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அனைத்து தரப்பினருக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் நமது தங்கர்பச்சான் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியில் அரசாங்கம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்களுக்கு ஆரணி தொகுதி, இப்படி பலருக்கும் முன்னணியாக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் திண்டுக்கல், ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதி, இப்படி எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது கட்சிக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை நான் மிக கவனமாக இருக்கிறேன். அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து அங்கே நான் செயல்படுவேன். அங்கு இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையையும் வேலைவாய்ப்பு அற்ற பிரச்சனையும் சாலைகள், குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை இங்கு உருவாக்கி தருவதற்கு மிக கடுமையாக போராடுவேன். இது போன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இதுவரையில் பணியாற்றியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய மக்களுக்கான பணி என்பது அங்கே நடக்கும். வரக்கூடிய தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பதும் அதற்கு சிறப்பான வியூகங்களை வகுத்திருக்கிறோம். அனைத்து எங்களுடைய கூட்டணி தலைவர்களுடைய ஆதரவோடு அவர்களோடு கலந்து பேசி எல்லோரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலில் பணிப்போம். ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்காக நாங்கள் போராடுவோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல துவக்கமாக இந்த அணி என்பது உருவாகியிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், வாசன் போன்ற முன்னணி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இதிலே இடம்பெற்றிருப்பது என்பது எங்களுக்கு பெரும் நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் அளிக்கிறது. அந்த விதத்தில் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள். பாஜக பாமக கூட்டணி அப்படின்றது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள்? இது எந்த அளவுக்கு சக்சஸ் அலையன்ஸா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதுக்கு ஒரே உதாரணம், சேலத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இரு தலைவர்களும் பரஸ்பரமாக கட்டி தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டது. அந்த பரஸ்பரத்தை பார்த்து தமிழகம் முழுவதும் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தொண்டர்கள், குறிப்பாக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சியில் அதை பார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் மீண்டும் இந்த நாட்டின் பிரதமராக வரக்கூடியவர், இந்திய அளவில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர். அவர் சொல்லுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்த வேண்டும். தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலான ஆலோசனைகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியா முழுவதும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு அற்புதமான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன முடிவெடுக்க போறான்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பாலு. அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதி பாஜக பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திலகபாமா அவர்கள் நினைக்கிறார், பேசலாம். மேடம் வணக்கம். திண்டுக்கல் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். திண்டுக்கல் தொகுதிக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு? திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்த ஊருங்க. அதனால எனக்கு அந்த பகுதியான எல்லா பிரச்சனைகளும் அத்துப்படி. ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன அதிகாரம் கிடைத்தால் எல்லாத்தையும் சரி பண்ணலாம், அல்ல அந்த இடத்துக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துல நான் இருந்துட்டு இருக்கிறேன்.
மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் அதற்கான வாய்ப்பை எனக்கு இந்த முறை நல்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே அதற்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். பூக்களுக்கு ஃபேமஸ் திண்டுக்கல் தொகுதி, புடவைக்கு ஃபேமஸ் திண்டுக்கல் தொகுதி உலக அளவில். மலைவளம் மிகுந்த பகுதி, காஃபி, மிளகு, இன்னைக்கு கூடிய இடம் அது. ஆனால் எல்லாமே எத்தனை பேர் தெரிந்திருக்கிறது, தெரியாமல் போறதுக்கான காரணம் அது அங்க நலிவடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். மதுரையிலிருந்து நீங்க திண்டுக்கல் தொகுதியில் உள்ள நுழையும் போதே ஒரு கழிவு வாசனைகளோட தான் ஊக்கப்பட்டு நுழைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து எங்களுக்கு தொழில் ரொம்ப முக்கியம் அந்த பகுதியில. ஆனா அந்த தொழிலை பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாகவும் சேர்த்து நடத்துறதுக்கான வாய்ப்புகளை, திட்டமிடுதல்களை இதுவரைக்கும் இருந்தவர்கள் செய்யவில்லை. ஏன் போன சட்டமன்ற தேர்தலில் நின்னப்பறம் இன்னைக்கு இந்த அரசு கல்லூரி வளர இல்லவே இல்லைன்னு சொன்னப்பதான் மக்கள் கேட்டாங்க, ஆமா இல்ல அப்படின்னு. இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக சரியாக யோசிப்பதற்கான முயற்சிகள் அங்க நடக்கல. அது இந்த தேர்தலில் தொடர்ந்து நடக்கும். போன சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே யார் யாருக்கெல்லாம் நான் வந்து சில விஷயங்கள் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தனோ, குறிப்பாக பழங்குடியினருக்கு ஒரு வீடுகள், இதெல்லாம் வந்து அதிகாரம் இல்லைனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மலைப்பகுதியில் 5 வீடுகள் கட்டி கொடுத்தோம். தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து எனக்கு படிப்புக்காக எங்களுக்கு உதவி கேட்டு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் படிப்புக்கு உதவிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அது என்னோட தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. அதிகாரம் இல்லாமலேயே வேலை செய்ய பழைய பாட்டாளி மக்கள்